இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் தொட்டில் கட்ட செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 1 இன்ச் சிபிவிசி பைப் ஒரு 15 இன்ச்சு நீளத்தில், அடுத்து 3/4 இன்ச் சிபிவிசி பைப் 8 இன்ச் நீளத்தில் ரெண்டும் எடுத்துக்குங்க. இந்த 3/4 இன்ச் பைப்பை வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பண்ணி அளந்து விட்டு அதை வந்து கிராஸ் கட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சென்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராஸாக அறுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வி ஷேப் வந்து குறுகலாவோ அல்லது அகலமாகவோ வருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அறுத்துட்டு கொஞ்சம் நிலத்தில் தேய்ச்சி விட்டு ஃபெவிக்விக் போட்டு அதை வி ஷேப்பில் ஒட்டிக்குங்க. ஒரு 2 லேயர் காய ஒட்டிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலும் அந்த ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி இந்த கீழே இருக்கிற பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அறுத்த பிசுறு அதை கொஞ்சம் வந்து அந்த கேப் ஏதாவது இடத்துல இருந்தாலோ அல்லது அந்த முனையிலையோ ஒட்டுங்க. நல்லா கிரிப்பாக ஒட்டிக்கும். இப்போ சுற்றியும் ஒரே மாதிரி ஷேப் இருக்கான்னு பாருங்கள் 2 பீஸுமே. அதுக்கு அடுத்தது இந்த 1 இன்ச் பைப் 15 இன்ச்சு நீளத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு க்ரீஸ் ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே சைடு உள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு மிதமான சூடில் சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணும்பொழுது நீங்கள் விரலை வச்சு சூடாகிடுச்சான்னு செக் பண்ணாதீங்க, கொப்பளம் போட்டுக்கும். நீங்கள் ஏதாவது திருப்பிலையோ அல்லது லைட்டர்லையோ போட்டு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த க்ரீஸ் அப்ளை பண்ணுறதுனால இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா பர்னிங் ஆகாதுங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சூடு ஏறின பின்னாடி நல்லா வணங்கணுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் உயரமாக தூக்கி நல்லா காய்ச்சி விட்டு அந்த வி ஷேப்பை அதில் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் பிடிச்சிங்க. ஒரு 2 நிமிஷம் பிடிச்சிங்கன்னா ஆறும், அல்லது வந்து யாரோ ஒருத்தரை அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டு ஆற விட்டுருங்க. அடுத்த சைடு இப்போது அதே மாதிரி காய வச்சு மீண்டும் அதே மாதிரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 சைடுமே இந்த ஷேப்பில் வந்துடுங்க. அதுக்கு அடுத்தது இந்த க்ரீஸ்லாம் நல்லா தொடச்சி விட்டு அந்த பைப்பை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் கொஞ்சம் ஆக்ஸா பிளேடில் சுரண்டி விட்டுங்க, உள்ளே வெளியே சைடெல்லாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் போடும்போது நல்லா கிரிப்பாக ஒட்டுங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நீங்கள் ஒட்டிட்டு சுரண்டி விட்டு அந்த ஷேப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா காய கொஞ்சம் பேஸ்ட் விட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் இந்த பிவிசி கிராஃப்ட் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினைப் பொருட்கள் செய்கிறது, எலக்ட்ரிக்கல் வீடியோ, சமையல் வீடியோஸ், மைக்ரோவேவ் ஓவன், ஆர்ஓ சர்வீஸ்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டு ரெண்டுமே, அந்த வி ஷேப்பில் இருக்க எண்டு ரெண்டுமே ஒரே நேராக அறுத்துக்குங்க பார்க்குறதுக்கு. அப்போ தான் வந்து அழகாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் ஸ்கேல் வச்சு நீங்கள் அளவு எடுத்து கரெக்டாக அறுத்துக்குங்க. அறுத்த பின்னாடி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் போட்டு ஒட்டணுங்க. ஏதாவது பூச்சி கீச்சி உள்ளே பூந்து உட்காராமல் இருக்கிறதுக்கோசரம். இப்போ நல்லா கிரிப்பாக ஒட்டினதுக்கப்புறம் ஒரு உள்ளன் நூல், அந்த பூ கட்டுவாங்க பார்த்திங்களா, அந்த நூல் எடுத்து நல்லா நீங்கள் சுற்றியும் உங்களுக்கு இந்த மாதிரி கிரிப்பாக சுற்றிக்குங்க. சுற்றிட்டு உங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்த பிறகு அதில் ஃபெவிக்விக் போட்டு அப்ளை பண்ணுங்கள். ஃபெவிக்விக் நல்லா அப்ளை பண்ணும் பொழுது அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா இறுகி இரும்பாட்டம் அந்த பைப்பையும் அந்த மேலே வர வி ஷேப்பையும் வந்து பார்த்திங்கன்னா கழண்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஹெவியாக பிடிச்சிக்குங்க. இதே மாதிரி 2 சைடும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு சைடில் மட்டும் 2 ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சைடும் 2 ஸ்க்ரூ. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சேஃப்டி தாங்க, நீங்கள் ஒட்டினாலே போதுமானதுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எமரி ஷீட் போட்டு அந்த நூலெலாம் பாலிஷ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பாலிஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங்காகவும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இதே அளவு இருக்கான்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு சின்ன அளவாகணும் அல்லது பெருசாகனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள் லுக் எப்படி இருக்குன்னு. இதை வந்து சைடில் வந்து டம்மி பண்ணுங்க. அதுக்கு ஒரு பிவிசி பைப் பிட்டை வெட்டி அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி 4 பீஸை வெட்டிக்குங்க. இது வந்து காய வச்சு பிளேட்டாக மாற்றணுங்க. அது எப்படி செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த பிளேட் செய்கிறது எப்படின்னு தெரியும். அதாவது இந்த பிவிசி பைப்லேருந்து சீட் செய்கிறது. இந்த மாதிரி வந்து சுற்றியும் 4 பக்கமும் இந்த மாதிரி வந்து ஃபெவிக்விக் போட்டு அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிக்குங்க. ஒட்டிட்டு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை ஆக்ஸா பிளேடில் அறுத்துக்குங்க. இதை பாருங்கள், இது மாதிரி ஒட்டிட்டு அந்த ஸ்கொயராக இருக்குது பார்த்தீங்களா, அதை ரவுண்டாக பண்ணுங்கள். ஆக்ஸா பிளேடில் அறுத்துட்டு நீங்கள் நல்ல சொரப்பான காரையிலையோ அல்லது ஃபைலோ அல்லது எமரி ஷீட்லையோ போட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா ஃபினிஷிங் ஆகிடுங்க. ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மேற்கொண்டு கொஞ்சம் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான தொட்டில் கட்ட ரெடிங்க. இது பார்க்குறதுக்கே அம்சமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது அண்ணன் தம்பிங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் அல்லது உங்களுக்கே இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு தனித்தன்மையாக இருக்குங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நாமளே செய்கிறோன்ட்டு. அண்ணன் குழந்தைங்களுக்கு இல்லை தங்கச்சி குழந்தைங்களுக்கு, தம்பி குழந்தைங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பாராட்டு கிடைக்குங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்ல லுக்குங்க. இது மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு காற்றோட்டமாக இருக்கிறதுக்கு இந்த தொட்டில் கட்டை யூஸ் ஆகுதுங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
மீண்டும் இதே போன்ற அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.